Hi students, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ், அதாவது என்னென்ன இன்வெஸ்டிகேஷன் என்னென்ன டிசீசஸ்க்கு பண்ணுவோம். இது ஃபஸ்ட்டு எம்சிக்யூவில் வந்துட்டு இருந்துச்சு, அடுத்து ஷார்ட் நோட்ஸில் கேட்டுட்டு இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு என்எம்சி க்ரைட்டீரியா பிரகாரம் பேப்பர் 1 பேப்பர் 2ல் லாங் கேஸ் கேட்பாங்க, கிளினிக்கல் சினாரியோ. அதுக்கு இந்த பேராமீட்டர் தெரிஞ்சால் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும், சரியா? ஸோ ஃபஸ்ட்டு கிளினிக்கல் சினாரியோ கொஸ்டின் இஸ் ஆசிட் பேஸ் பேலன்ஸ். உங்களுக்கு நல்லா தெரியும், இதில் 4 டிசீஸ் இருக்குது: மெட்டபாலிக் அசிடோசிஸ் அண்ட் ஆல்கலோசிஸ், ரெஸ்பிரேட்டரி அசிடோசிஸ் அண்ட் ஆல்கலோசிஸ். இந்த 4 டிசீசஸுக்குமே உங்களுக்கு இந்த 4 பேராமீட்டர் தெரியும். நம்பர் 1 பிளட் பிஹெச். யூஸ்வலாக புக்கில் 7.4ன்னு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ரேஞ்ச் கொடுக்குற ஒரு பழக்கத்தை வச்சுக்கோங்க, 7.35 to 7.4. இட் ஷுட் பி இன் எ ரேஞ்ச். அதுக்கடுத்து ஏபிஜி, ஆர்டீரியல் பிளட் கேஸ் பேராமீட்டர்ஸ்னு கேட்பாங்க. அதுலேயே பைகார்பனேட், PCO2 அண்ட் PO2. இதில் ரொம்ப முக்கியமானது, பிஹெச்சுக்கு எந்த யூனிட்டுமே கிடையாது. பைகார்பனேட் சொல்லும்போது மில்லி மோல்ஸ் பர் லிட்டர்னு சொல்லணும். PO2 அண்ட் PCO2 ரெண்டு கேஸஸ்ன்றதுனால மில்லிமீட்டர் ஆஃப் மெர்க்குரி சொல்லணும். ஸோ யூனிட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கடுத்து உங்களுக்கு தெரியும், எலக்ட்ரோலைட்ஸும் அந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸ் பேராமீட்டர்ஸில் தான் வரும்: சோடியம், பொட்டாசியம், குளோரைட், சரியா? ஃபைனலாக ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் ஆனையான் கேப். ஏன் இதை பார்க்குறோம்னா, இதில் நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, டெஃபினேஷன் இருக்குது, நார்மல் வேல்யூ இருக்குது. இந்த வேல்யூவை வச்சுக்கிட்டு தான் நம்ம மெட்டபாலிக் அசிடோசிஸை ரெண்டாக டிவைட் பண்ணுவோம். நக்மா, ஹக்மான்னு சொல்லுவாங்க. நார்மல் ஆனையான் கேப் மெட்டபாலிக் அசிடோசிஸ் அண்ட் ஹை ஆனையான் கேப் மெட்டபாலிக் அசிடோசிஸ் வாங்க. அதை வச்சு தான் ஐசியூவில் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுப்போம், சரியா? இந்த 4 பேராமீட்டர் கண்டிப்பாக உங்களுக்கு ஆசிட் பேஸ் பேலன்ஸுடைய கிளினிக்கல் கொஸ்டின் சினாரியோவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கடுத்து கார்போஹைட்ரேட் மெட்டபாலிசம் வந்தீங்கன்னா, அதில் ஃபஸ்ட்டு பிளட் குளுக்கோஸ் ஃபாஸ்டிங் சொல்லலாம், நான் போஸ்ட்பிராண்டியல் சொல்லலாம், ரேண்டம் வேல்யூ சொல்லலாம். அதுக்கடுத்து HbA1c கேட்பாங்க. அதுக்கடுத்து மைக்ரோ ஆல்புமின். ஸோ ஒரு யூரின் பேராமீட்டர் மைக்ரோ ஆல்புமின். இந்த மைக்ரோ ஆல்புமினில் 3 நம்பர் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும்: 0 to 30, 30 to 300, மோர் தென் 300, சரியா? நார்மோ ஆல்புமினூரியா, மைக்ரோ ஆல்புமினூரியா அண்ட் மேக்ரோ ஆல்புமினூரியா. HbA1c உங்களுக்கு தெரியும், டு ஃபைண்ட் அவுட் தி கண்ட்ரோல் ஆஃப் தி பேஷண்ட்ஸ் பிளட் குளுக்கோஸ், ரைட்டா? அது பர்சன்டேஜில் சொல்லுவாங்க. 5.5 சில புக்கில் கொடுத்துருக்காங்க, சில புக்கில் லெஸ் தென் 5ன்னு கொடுத்துருப்பாங்க. அது நார்மல் வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபாஸ்டிங், பிபி, ரேண்டம் 3 சொல்லும்போது யூனிட்ஸ் மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் சொல்லுவோம், சரியா? அதுக்கடுத்து லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட். உங்களுக்கு 3 ஃபங்க்ஷன் டெஸ்ட் இருக்குது. 3த்துலேருந்துமே உங்களுக்கு கிளினிக்கல் சினாரியோ வரும். லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய பேராமீட்டர் பிலிருபின். ஏன்னா பிலிருபின் அஃபெக்ட் ஆனதான் ஜாண்டிஸ் வரும், இல்லையா? பிலிருபின் சொல்லும்போது 3 டைப் ஆஃப் இதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று டோட்டல் பிலிருபின், ரெண்டாவது காஞ்சுகேட்டட், மூணாவது அன்காஞ்சுகேட்டட். இது 3க்குமே நார்மல் வேல்யூ சொல்லணும். அதுக்கு ரிலேட்டடாக தான் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க, சரியா? அதுக்கடுத்து லிவர் என்சைம் பேனல்னு ஒன்று வச்சுருக்காங்க. அதில் 4 என்சைம்ஸ் இருக்குது: AST, ALT, ALP அண்ட் காமா குளுட்டமில் டிரான்ஸ்ஃபரேஸ், அல்கலின் பாஸ்பேட்டேஸ், அஸ்பார்டேட் டிரான்ஸ்அமினேஸ், அலனின் டிரான்ஸ்அமினேஸ் அண்ட் காமா குளுட்டமில் டிரான்ஸ்ஃபரேஸ். இந்த 4 என்சைமும் லிவர் என்சைம் பேனல்ன்ற இதில் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கடுத்து பிளாஸ்மா ப்ரோட்டீன்ஸ்: ஆல்புமின், குளோபுலின், ஃபைப்ரினோஜன். இதில் ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு ஆல்புமின் குளோபுலின் ரேஷியோ, சரியா? இந்த LFTயில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் நெக்ஸ்ட் பேராமீட்டர் ஆர் நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் டி-ரைட்டிஸ் ரேஷியோ. இது 2-3 சயின்டிஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, AST, ALT அதனுடைய ரேஷியோவை வச்சு நம்ம இப்போ டிசீஸ் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, இந்த AST பார் ALT உடைய நார்மல் லெவல் இட் ஷுட் பி லெஸ் தென் 1 நார்மலி, ரைட்டா? இப்போ சப்போஸ் 1 to 2 இருந்துச்சுன்னா சிரோசிஸ், மோர் தென் 2 இருந்துச்சுன்னா ஆல்கஹாலிக் ஹெப்படைட்டிஸ் கிரானிக் ஆர் ஹெப்படோசெல்லுலர் கார்சினோம். டி-ரைட்டிஸ் ரேஷியோ, DIRITIS ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரேஷியோன்ற சொல்கிறதுக்கான பேராமீட்டர்ஸ் AST பார் ALT, ரைட்டா? அதுமாதிரி இந்த ஏஜி ரேஷியோவில் என்ன கேட்பாங்க, எந்த டிசீசஸில் ஏஜி ரேஷியோ ஆல்டர் ஆகுதுன்னா ரிவர்ஸ் ஆகணும். யூஸ்வலாக ஆல்புமின் ஹையாக இருக்கும், குளோபுலின் கம்மியாக இருக்கும். டிசீசஸில் குளோபுலின் அதிகமாகி ஆல்புமின் கம்மியாகிடும். அதை நீங்கள் மறந்துடக்கூடாது, சரியா? நெக்ஸ்ட் RFT, ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட். இதில் உங்களுக்கு கிளாமருலோ நெஃப்ரைட்டிஸ் ஒரு கேஸ் கேட்பாங்க, இன்னொரு கேஸு ரீனல் ஃபெயிலியர் கேட்பாங்க. இதுக்கு உங்களுக்கு
யூரியா நார்மல் லெவல் தெரியணும், கிரியாட்டினின் நார்மல் லெவல் தெரியணும், கிரியாட்டினின் கிளியரன்ஸ் தெரியணும். சம்டைம்ஸ் அதில் ரிலேட் பண்ணி யூரிக் ஆசிடையும் கேட்டுருவாங்க. ஆக்சுவலி யூரிக் ஆசிட் வந்து கவுட்டுக்கான கொஸ்டின். கவுட் இம்பார்ட்டன்ட் கிளினிக்கல் கேஸ் சினாரியோ அது டிஃப்ரெண்ட்டாக நியூக்ளியோடைட் மெட்டபாலிசத்தில் வந்துடும். சம்டைம்ஸ் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட்லேயும் யூரிக் ஆசிட் எதாவது ஆட் பண்ணி நார்மல் யூரிக் ஆசிட் லெவல் என்ன அந்த மாதிரி ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்டுருவாங்க. அடுத்தது நார்மல் ஜிஎஃப்ஆர் லெவல் கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த 5 பேராமீட்டர்ஸ் ஃபார் ரீனல் ஃபங்க்ஷன் டெஸ்ட். அதுக்கடுத்து தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட். இதில் யூஸ்வலாக நார்மல் வேல்யூஸ் உங்களுக்கு கேட்க மாட்டாங்க, அவங்களே கொஸ்டின் பேப்பரில் கொடுத்துருவாங்க. ஏன்னா 3 ஹார்மோனும் வேறு மாதிரி இருக்கும். T3 வேறு யூனிட்டு, T4 வேறு யூனிட்டு, TSH வேறு யூனிட்டுன்றதுனால அவங்களே கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு உங்களை என்ன கேட்பாங்கன்னா, ஹைப்போதைராய்டிசம் எப்படி டயக்னோஸ் பண்ணுவீங்க, வாட் இஸ் த டயக்னாஸ்டிக் க்ரைட்டீரியா ஃபார் ஹைப்போ அண்ட் ஹைப்பர் தைராய்டிசம், how will you assay the thyroid hormones, what are all the causes for hypothyroidism as well as hyperthyroidism, அந்த மாதிரி தியரி ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்பாங்க. ஆனால் கிளினிக்கல் சினாரியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹைப்போதைராய்டிசமோ ஹைப்பர் தைராய்டிசமோ டெஃபினட்டாக வரும். இதில் நேம் தி தைராய்டு ஹார்மோன்ஸ் கேட்பாங்க, தைராய்டு அசே கேட்பாங்க. அந்த அசேன்னு கேட்டால் எலைசா பார் ரேடியோ இம்யூனோ அசே பார் கெமி இலுமினசஸ் ஏதாவது ஒன்று சொல்லிக்கலாம். சரியா? அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இஸ் லிப்பிட் ப்ரொஃபைல். இதில் என்ன பண்ணுவாங்க, எம்சிக்யூவும் நிறையா வரும். அத்திரோஸ்க்ளிரோசிஸ் கொஸ்டினில் இந்த லிப்பிட் ப்ரொஃபைலில் கேட்டுருவாங்க. ஒரு கிளினிக்கல் சினாரியோ அத்திரோஸ்க்ளிரோசிஸ் கொடுப்பாங்க, அதுக்கு ஃபாலோட் பை லிப்பிட் ப்ரொஃபைல் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அதுக்கு உங்களுக்கு ஃபஸ்ட்டு தெரியுது டோட்டல் கொலஸ்ட்ரால் 150 to 200 mg/dL. திரும்பவும் சொல்கிறேன், எந்த நம்பரையும் எந்த நார்மல் ரேஞ்சையும் சிங்கிள் நம்பர் சொல்லாதீங்க, இட் ஷுட் பி இன் எ ரேஞ்ச். ஓகே. அடுத்து ட்ரைக்ளிசரைடும் லெஸ் 150 to 200. எல்பிஏன்னு ஒன்று சொல்லுவாங்க. இது இதனுடைய சிக்னிஃபிகன்ஸ் என்னென்னா, இது யங் அடல்ட்ஸுக்கு, அதாவது சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் ஆர் அத்தெரோஸ்க்ளிரோசிஸ் ஆர் மைகார்டியல் இன்ஃபாக்ஷன் வர்றதுக்கான இது எல்பிஏ அதிகமாக இருந்தால். இப்போ நார்மல் எவ்வளோ சார், லெஸ் தென் 30 mg/d. ரைட்டா? 30 mg மேலே போச்சுன்னா தே வில் ப்ரோன் ஃபார் மைகார்டியல் இன்ஃபாக்ஷன், எல்பிஏ. ரைட்டா? லைப்போப்ரோட்டீன் ஏ. அதுக்கடுத்து 2 இம்பார்ட்டன்ட் குட் அண்ட் பேட் கொலஸ்ட்ரால் நம்ம பாடியில் இருக்கிறது உங்களுக்கு தெரியும், எல்டிஎல் அண்ட் ஹெச்டிஎல். இந்த ஹெச்டிஎல் வந்துட்டு 30 to 60 mg/dL இருக்கணும். வேற எல்டிஎல் வந்து லெஸ் தென் 130 கொடுத்துருக்காங்க. நீங்கள் 100 to 130 கொடுத்துக்கோங்க. ரைட்டா? LDL normal value is 100 to 130, HDL normal value is 30 to 60. இதில் உங்களுக்கு இன்னொரு கொஸ்டின் ரிப்பீட்டடாக கேட்பாங்க, என்னென்னா வாட் இஸ் ஃப்ரீடு வால்ட்ஸ் ஃபார்முலா. யூஸ்வலாக அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து மற்ற மெத்தடை போட்டு என்சைமேட்டிக் அந்த மாதிரிலாம் மேனுவல் மெத்தட் செய்கிறதுக்கு பதிலாக கால்குலேட்டட் ஃபார்முலா வச்சு போட்டுருவாங்க. அந்த ஃபார்முலா தான் ஃப்ரீடு வால்டு ஃபார்முலா. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, டோட்டல் கொலஸ்ட்ரால்லேருந்து ஹெச்டிஎல்லை லெஸ் பண்ணணும், அது கூட ட்ரைக்ளிசரைடு 1/5 ஆட் பண்ணிக்கணும். ரைட்டா? டோட்டல் கொலஸ்ட்ரால் மைனஸ் HDL ப்ளஸ் TG/5. ஸோ 1/5 ஆஃப் ட்ரைக்ளிசரைட், HDL என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே போட்டுக்கோங்க, டோட்டல் கொலஸ்ட்ரால்லேருந்து அதை மைனஸ் பண்ணி, இதுதான் ஃபார்முலா. ரைட்டா? யூஸ்வலாக இன்னொரு கொஸ்டின் இதில் கேட்பாங்க, ரேஷியோ. இதுலேயும் லிப்பிட் ப்ரொஃபைலில் ரேஷியோ கேட்பாங்க. LDL is to HDL, LDL அண்ட் HDL இஸ் 3:5. ரைட்டா? இதுவும் சம்டைம்ஸ் எம்சிக்குள்ளே கேட்டுருவாங்க. அதுக்கடுத்து நேராக லிப்பிட் மெட்டபாலிசம் வந்தீங்கன்னா ஒரே ஒரு கண்டிஷன் தான், அக்யூட் பேங்க்ரியடைட்டிஸ். அதுக்கு 2 பேராமீட்டர்ஸ் தான், சீரம் அமைலேஸ் அண்ட் சீரம் லைப்பேஸ். சரியா? அதனுடைய நார்மல் வேல்யூ பார்த்துங்க. அமைலேஸ்லாம் சம் 1000 சோமக் யூனிட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க, அதை லெவல் பார்த்துக்கோங்க. லைப்பேஸ் 50 to 175 இன்டர்நேஷ்னல் யூனிட்ஸ் பர் லிட்டர், அமைலேஸ் 80 to 180 யூனிட்ஸ் பர் டிஎல். பட் அமைலேஸ் 1000 போனால் தான் அக்யூட் பேங்க்ரியடைட்டிஸ் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிஸ்லேனிய விட்டமின்ஸில் வந்து ஏவும் டியும் ரொம்ப கேர்ஃபுல்லாக படிங்க. கிட்ஸுக்கு எவ்வளோ, அடல்ட்டுக்கு எவ்வளோ, ப்ரெக்னன்சியில் எவ்வளோ, லாக்டேஷனில் எவ்வளோ, ஓல்டேஜுக்கு எவ்வளோ, இதெல்லாம் ஏக்கும் டிக்கும் மென்ஷன் பண்ணணும். சரியா? வாட்டர் சால்யூபிள் வந்தீங்கன்னா ஃபாலிக் ஆசிடு, B12 அண்ட் வைட்டமின் சி 3க்கும் RDA தெரிஞ்சிருக்கணும். இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமாக வைட்டமின் சிக்கு கேட்பாங்க. என்னென்னா சோர்ஸஸ்ன்னு கேட்டு 1 மார்க், RDA 1 மார்க். சிம்பிளாக நீங்கள் 75 mg/day டிஎல் போட்டு பர் டே போட்டிங்கன்னா 1 மார்க்கு. க்ரீன் லீஃபி வெஜிடபிள், லெமன், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா 1 மார்க். அந்த மாதிரி சில இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். ஸோ வைட்டமினில் A, D ஃபேட் சால்யூபிள் இம்பார்ட்டன்ட்.
water soluble first is vitamin C, ascorbic acid, second is folic acid and vitamin B2, ரைட்டா? இதுக்கு அடுத்து மிஸ்லேனியஸ்னு ஒரு 4 வச்சுருக்கிறேன். ஒன்று வந்து லாக்டிக் ஆசிட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஏன்னா லாக்டிக் அசிடோசிஸ் நமக்கு ஒரு 5 மார்க் ஷார்ட் நோட்ஸ் இருக்குது. அதில் லாக்டிக் அசிடோஸ் டைப் A, டைப் B அந்த மாதிரிலாம் இருக்குது. அதை சொல்லும்போது உங்களுக்கு லாக்டிக் ஆசிடுடைய நார்மல் வேல்யூ தெரியணும். 4 to 20 milligram per DL, சரியா? நார்மல் லாக்டிக் ஆசிட் லெவல் இன் பிளட். அதுக்கடுத்து VMA அண்ட் 5HIAA அப்படின்ற 2 இன்டர்மீடியட் ப்ராடக்ட் வந்து அரோமேட்டிக் அமினோ ஆசிட்லேருந்து வரும். வீனைல் மேண்டலிக் ஆசிட் அண்ட் 5-ஹைட்ராக்சி இண்டோல் அசிட்டிக் ஆசிட் ரெண்டும் அரோமேட்டிக் அமினோ ஆசிட் மெட்டபாலிசம்லேருந்து நமக்கு கிடைக்கிற இன்டர்மீடியட் ப்ராடக்ட். இதனுடைய கிளினிக்கல் இம்பார்ட்டன்ஸ் என்னென்னா, இந்த VMA லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பியோக்ரோமோசைட்டோமா அண்ட் நியூரோபிளாஸ்டோமா. அதே 5-ஹைட்ராக்சி இண்டோல் அசிட்டிக் ஆசிட் அதிகமாச்சுன்னா கார்சினாய்டு டியூமர்ஸ். அதனால் இது இம்பார்ட்டன்ட் MCQவில் வரும். அரோமேட்டிக் அமினோ ஆசிட் மெட்டபாலிக் இன்டர்மீடியட் ப்ராடக்ட்ஸ் இஸ் வீனைல் மேண்டலிக் ஆசிட் அண்ட் 5-ஹைட்ராக்சி இண்டோல் அசிட்டிக் ஆசிட், சரியா? இதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் product from synthesis from liver is prothrombin. So you should know about the normal level of prothrombin as well as prothrombin time, right? Normal level. So prothrombin normal level என்ன சொல்றாங்க, 10 to 15 milligram per DL. அதே இது prothrombin time வந்தீங்கன்னா 10 to 13 seconds. Suppose the time prolong ஆச்சுன்னா there is a problem in bleeding disorder or clotting factors. prothrombin அதில் 10 to 15க்கு மேலே போச்சுன்னா bleeding disorders and clotting factors defect, சரியா? The last time இருந்துச்சுன்னா CSF படிச்சுக்கோ. CSF உடைய ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி, CF எக்ஸுடேட்டா டிரான்சுடேட்டா, CSFல குளுக்கோஸ் நார்மல் லெவல் என்ன, ப்ரோட்டீன் நார்மல் லெவல் என்ன, எந்தெந்த கண்டிஷன்ஸில் இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகுன்றதை CSFலேயே படிச்சு வச்சு, ரைட்டா? ஸோ இதெல்லாம் தான், தீஸ் ஆர் ஆல் தி இம்பார்ட்டன்ட். நிறைய உங்கள் புக்கில் நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. பட் நான் இம்பார்ட்டன்ட் பேராமீட்டர்ஸ் விச் இஸ் ரிலேட்டட் ஃபார் யுவர் LAQ எஸ்ஏ கொஸ்டின் கிளினிக்கல் கேஸ் சினாரியோ உள்ளதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். இதை ஒரு தடவை பார்த்துட்டு புக்கில் அங்கங்கே இருக்கிறத மார்க் பண்ணி வச்சுட்டு நல்லா படி, ரைட்டா? பாய். அடுத்தது இன்னொரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இஸ் மினரல்ஸ். மினரல்ஸில் உங்களுக்கு 2 எஸ்ஏ கொஸ்டின் இருக்குது, கால்சியம் அண்டு அயன். ரெண்டுடைய நார்மல் லெவல்ஸ் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ப்ரெக்னன்சி, லாக்டேஷன், அடல்ட்டு, கிட்ஸு இதெல்லாமே சொல்லணும். கால்சியமில் உங்களுக்கு டெட்டனிலேருந்து ஒரு கேஸ் வரும். அயனில் அயன் டெஃபிஷியன்சி அனீமியாவிலேருந்து கேஸ் வரும், ரைட்டா? மற்றபடி ஷார்ட் நோட்ஸ் போகும்போது காப்பர் மெட்டபாலிசத்தில் வில்சன் டிசீஸ் கேட்பாங்க. அதனால் உங்களுக்கு காப்பர் லெவலும் தெரியணும், செர்லோபிளாஸ்மின் நார்மல் லெவலும் தெரியணும். அதுக்கடுத்து செலினியமில் 2 டிசீஸ் இருக்குது உங்களுக்கு, கேஷன்ஸ் டிசீஸ் அண்டு செலினோசிஸ்ன்ட்டு, அதுக்கும் உங்களுக்கு நார்மல் லெவல் தெரியணும். ஃபைனலாக ஃப்ளூரைட்னு ஒன்று இருக்குது. அதில் 2 கிளாஸிஃபிகேஷனில் 2 டிசீஸ் இருக்குது, டென்டல் ஃப்ளூரோசிஸ் அண்டு ஸ்கெலிட்டல் ஃப்ளூரோசிஸ். அப்போது உங்களுக்கு நார்மல் லெவல் ஆஃப் ஃப்ளூரைட் தெரிஞ்சால் தான் நீங்கள் இதை சொல்ல முடியும். லெஸ் தென் 5 ppm, லெஸ் தென் 20 ppm, மோர் தென் 200 ppm, லைக் தட் அந்த நார்மல் வேல்யூ சொல்லுவாங்க ஃப்ளூரைடுக்கு. ஸோ மினரல்ஸில் என்ன படிக்கிறீங்க, கால்சியம் அண்ட் அயன் 2 கிளினிக்கல் சினாரியோ. மற்றபடி காப்பர், செருலோபிளாஸ்மின், செலீனியம் அண்ட் ஃப்ளூரைடு வந்து உங்களுடைய 5 மார்க் ஷார்ட் நோட்ஸுக்கு, சரியா?